கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று அதிகாலையில் நாங்கள் ஒரு வசனத்தை தியானித்து ஜெபித்தோம். அதாவது சங்கீதம் 16 8வது வசனம். அதில் எழுதப்பட்ட வார்த்தை, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்து அவரை நமது வலது பக்கமாக வைத்து நாம் ஜீவிக்கும்போது நாம் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டோம். எந்தவித சூறாவளி வந்தாலும் சரி, நாம் சத்தியத்துக்காக இருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை அசைக்க முடியாது, நம்முடைய பரிசுத்தத்தை அசைக்க முடியாது, நம்முடைய சமாதானத்தை அசைக்க முடியாதுங்க. இயேசுவை முன்பாக வைக்கிறதுன்னா இயேசுவை ஃபாலோ பண்ணுறது, இயேசுக்கு பின்னாடி செல்கிற ஒரு பழக்கம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இயேசுக்கு பின்னாடி நாம் செல்வோமானா நிச்சயமாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசு விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பரிசுத்தத்தையும் ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வோமாக. இன்று அவர் உங்களுக்கு இலவசமாக தர விரும்புகிறார். ஆமென். God bless you.